வணக்கம். இந்த பிராமணர்கள் மட்டும் கோயில் கருவறைக்குள்ளே போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இந்த கோயில்கள் எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா, இந்த பிரதிஷ்டை முறைகள் மந்திரங்கள் மூலயமா சக்தி ஏற்றுற மாதிரி இருக்குது. சப்தங்கள் மூலயமா அதிர்வு கொடுத்து சக்தி ஏற்றி அதை மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரி முறை வச்சுருக்கிறாங்க. அந்த கோயில்களில் அந்த மந்திரம் உச்சரிக்கணும்னா அது கற்றுக்கிறதுக்குன்னே ஒரு முறை இருக்குது. அந்த உச்சரிப்பே ஒரு வித்தியாசமானது. அதுக்காக அவர் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலை அவர் உடை உடுத்திக்கணும், எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு. இப்போ அவங்க அந்த சப்தத்தை உச்சரிக்கணும், இந்த கோயிலுக்கு வரணும்னா அவருக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாது. நெகட்டிவ் எனர்ஜினா மன அழுத்தம், கோபம், இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும், அந்த பராமரிப்பு பணிகளை பண்ணணும், அவர் வெளியே போயிடணும். அவர் உணவு முறை கூட பார்த்தா ரொம்ப சாத்வீகமான ஃபுட்டு தான் எடுப்பார். அதில் கூட நெகட்டிவ் எனர்ஜி இல்லாத மாற்றி எடுத்துக்குவாங்க. வெங்காயம் பூண்டு கூட அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்கள உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அது ஒரு கலாச்சாரமாக அவங்கள உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ அவருக்கு எதுக்கு உண்டியில் காசு போடணும் அப்படின்னா, அவருக்கு பணத்தை பற்றி கூட சிந்தனை இருக்கக்கூடாது. வருவார், அவர் வேலை முடிப்பார், பூஜை பண்ணுறாரு, நம்ம ஏதோ கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவார். அவ்வளோதான் அவர் நோக்கம். அவர் நோக்கம் முழுக்க கோயில் பற்றி தான் கவனம். அதனால் நம்ம அவருக்கு மாதிரி நம்ம உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நோக்கம் அங்கேருந்து வர எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குதா இல்லையா, அவர் அதை மெயின்டைன் பண்ணுறாரா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம பஸ்ஸில் யாருன்னா டிரைவர் சீட்டில் நம்ம போய் உட்காரணுன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நோக்கம் இடத்துக்கு போய் சேரணும். ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் டாக்டர் மாதிரி நம்ம ஆப்ரேஷன் தேட்டர் போய் நம்மளே பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் பண்ணுவார். அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கல் இருக்குது. சினிமா தேட்டருக்கு போனால் ஆப்ரேட்டர் ரூமுக்கு போகணும், அங்கே தான் உட்காரணும்னு சொல்ல மாட்டோம். நம்ம நோக்கம் படம் பார்க்குறது. இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் நம்ம நோக்கம் சும்மா அமைதியாக உட்கார்றது. அவர் உள்ள அது பாசிட்டிவாக வச்சுக்கிறதா இல்லையோ அவர் நோக்கம். நம்ம நோக்கம் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும், இதை மெயின்டைன் பண்ணுறாரு, அவர் மன அழுத்தம் இல்லாமல் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம கொஞ்சம் அவருக்கு பணம் போட்டு வரலாம். அவர் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே, என்ன தப்பு?